ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த 2025 ஆண்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜெபத்தோடு கூட இந்த வேளையில் நான் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரட்சகராய் ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களை தேடி வந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாய் தகப்பனே, எங்களுடைய பாடல்கள் மூலமாகவும் சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் மூலமாகவும் ஆண்டவரை தகப்பனே இரட்சகரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நேரத்தை உடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை வழிநடத்த, நீர் சிறு பிள்ளைகளை பயிற்சிக்கும்படியாய், சிறு பிள்ளைகளை தயார் செய்யும்படியாய் ஆண்டவரை தகப்பனே இம்மட்டுமாய் கர்த்தர் நீர் வழிநடத்தினீர், உதவி செய்தீர் ஆண்டு. இந்த நாளில் ஆண்டவரை தகப்பனே அந்த ப்ரோக்ராமை நடக்க போகிற இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவரை பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். டீச்சர்ஸ் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நம்முடைய திருநாம மகிமைக்கென்று ஆண்டவரை தகப்பனே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய திருக்கரம் அமரட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே. ஹல்லேலூயா. இசை மீட்டுகிற பிள்ளைகளுக்காக தகப்பனே, எல்லா ஆண்டவரை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக, கேமரா சிஸ்டம் மற்றும் சவுண்ட் சிஸ்டம் எல்லாவற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே. எந்தவித இடையூறுகள் இல்லாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் மகிழ்ச்சியோடும் அதே நேரத்தில் நாங்கள் பயபக்தியோடும் ஆண்டவரை உண்மையோடும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையில் உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய திருநாம மகிமைப்படுவதாக. துதி கனம் மகிமை எல்லாம் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவதாக நம்முடைய கொயர் டீம் முன்பாக வந்து ஆரம்ப பாடலை பாடுவார்கள். Praise the Lord. பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் இரட்சகராய். தேவ புதல்வன் தேடி வந்தார், பாவ உலகின் இரட்சகராய். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜனித்தார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜனித்தார். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். மன்னவன் இயேசு பிறந்ததாலே மரண இருள் திசையில் வெளிச்சம். புதிய ஜீவன் புதிய வாழ்வு பரமஈவை கண்டடைந்தோம். ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். ராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் இயேசு ஜனித்தார்.
தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். பக்தர்களே மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். சத்திய வேத சாட்சி பகர சத்திய பரன் இயேசு பிறந்தார். சத்தியவான்கள் சத்தம் கேளுங்கள், சத்திய கொடியை ஏற்றுங்கள். ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். கர்த்தரை காண காத்து தவிக்கும் கணக்கில்லா பக்தர்கள் ஆயத்தம். ஆமென் கர்த்தாவே திரும்பி வாரும், ஆவிக்குள்ளாகி அழைக்கின்றோம். ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். இயேசுவின் மூலம் தேவனிடமே இணைந்து சமாதானம் அடைந்தோம். மெய்ஜீவ மார்க்கம் மேலோகம் சேர்க்கும் மகிழ்வ சமூகம் பெருமமே. ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ஜெனித்தார். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். பக்தர்கள் கூடி மகிழ்ந்து பாடி கர்த்தருக்கே தொழுகை செய்வோம். ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். ஆனந்தம் பேரானந்தம் ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்மஸ் செய்தி. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி மூலமாக நாம் மகிழ்ந்து கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். டீச்சர்ஸ் பிள்ளைங்கள் சத்தம் போடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டிய டீச்சர்ஸுடைய பொறுப்பு. சரி. ஸோ இன்றைய ப்ரோக்ராமில் நம்ம சிறு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாவற்றின் மூலமாக நாம் மகிழ்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போது சந்தோஷம் எதில் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, இந்த காஸ்பலில் இருக்குது, நற்செய்தியில் இருக்கிறது. ஆமேன். ஸோ நம்ம செய்கிற எல்லா ப்ரோக்ராம் மூலமாகவும் நாம் மகிழ்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்பது உண்மை. ஆனால் இந்த ரியல் ஜாய் எதில் இருக்கிறது அப்படின்னால் இந்த காஸ்பலில் தான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஒரு 5 நிமிடம் நாம் தியானித்து விட்டு அதன் பிறகு நம்முடைய ப்ரோக்ராம்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமீன். தேவதூதன் சொன்னான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் இயேசு என்றால் இரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 23ஆம் வசனத்தில் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். முதலாவது 21ஆம் வசனத்தில் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது இந்த இயேசு என்கிற பெயர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மூலமாக தேவதூதனால் சொல்லப்பட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 23ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். They shall call his name Emmanuel. யார் கூப்பிடுவாங்க இதை? அவர்கள் அவருக்கு என்ன கூப்பிடுவாங்களாம்? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். யார் இவங்கெல்லாம்? முதலாவது இயேசு என்ற வார்த்தை, இயேசு என்ற பெயர் பரலோகத்திலிருந்து இது இயேசு என்ற பெயர் தான் வைக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ இம்மானுவேல் என்ற பெயர் இது வைக்கணும்னு சொல்ல, இம்மானுவேல் என்ற பெயர் அவர்கள் இம்மானுவேல் என்று அழைப்பார்கள். இப்போ யார் இவர்கள் அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை அனுபவித்து என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம்? அவர் இம்மானுவேல் தேவன், ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஸோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களாகவும் நாம் இந்த வேலையில் ஒரு சிலர் இந்த வேலையில் நாம் இங்கே வந்திருக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நாங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி இம்மானுவேலராய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். ஏசாயா 9:6 நான் வாசிப்போம். ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமீன். இப்போ ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டிலும் சரி, நம் பழைய பல நாமங்கள் சொல்லப்பட்டது. இதில் கிறிஸ்து பிறப்பினோடு கூட சம்பந்தப்பட்ட நாமங்கள் நாம் பார்க்கும் பொழுது, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி பல நாமங்கள் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிறது. இதில் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற இந்த நாமமும் இம்மானுவேல் என்கிற இந்த நாமம் தான் புதிய ஏற்பாட்டிலே அதாவது பிரதானமாய் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது இயேசு என்றால் என்ன? ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அப்போது இந்த பெயர் இந்த ரட்சகர் என்கிற பெயர், இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். இந்த பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் என்ன செய்ய போகிறார், ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் கிரியையோடு கூட இந்த பெயர் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தது, அவர் என்ன கிரியை செய்ய உலகத்தில் வந்தார்னா, நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற கிரியையை செய்யும்படியாக அவர் வந்தார். ஆகவே தான் இயேசு என்று அவருக்கு பெயர். இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். இப்போ இன்றைக்கு ரட்சிப்பு நம்ம எல்லாருக்கும் இலவசமாய் நாம் பெற்றிருக்கிறோம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ரட்சிப்பை நமக்கு வழங்குவதற்கு அவர் சிலுவையிலே செய்ய வேண்டிய அந்த ரட்சிப்பின் கிரியையை அவர் சிலுவையிலே செய்ய வேண்டியதாக இருந்தது. நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார், நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் நம் மேலே ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது. அப்போ இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்த ரட்சிப்பின் கிரியை. அப்போது இயேசு என்று சொன்னால் அந்த நாமம் அவருடைய கிரியையோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ ஜீசஸ் என்கிற நேம் இட் இஸ் கனெக்டட் டு
வாட் இஸ் கோயிங் டு டூ, அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், சிலுவையில் என்ன செய்தார் என்கிற அந்த கிரியையோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்கு. அப்போது இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிட்றோமோ, ஆக்சுவலாக நம்ம எப்படி கூப்பிட்றோம்? ரட்சகரே என்று கூப்பிடுகிறோம். அப்போ ரட்சகரே என்று கூப்பிட்டால் நம்ம ஆண்டவர் சிலுவையில் எதெல்லாம் செய்து முடித்தாரோ அந்த சிலுவையின் கிரியையை நாம் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி நாம் அர்த்தம். இப்போ இரண்டாவது, அவருக்கு அவரை இம்மானுவேல் என்று அழைப்பார்கள். நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவரை இம்மானுவேல் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தோடு கூட நாம் இருக்கிறதுனால நாம் தைரியமாக என்ன சொல்கிறோம்? நாங்கள் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேல் தேவன். இம்மானுவேல் என்றால் God is with us, God with us என்று சொல்லி அர்த்தம். அப்போது இந்த நாமம் ஆண்டவருடைய தன்மையோடு கூட சம்மந்தப்பட்டிருக்கு. இயேசு என்கிற நாமம் அவருடைய கிரியையோடு சம்மந்தப்பட்டது. இம்மானுவேல் என்கிற நாமம் அவருடைய தன்மை, அவர் ஹவு ஹி இஸ், அவருடைய சுபாவத்தோடு கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அவருடைய பிரசன்ஸை குறிக்கிற இம்மானுவேல் என்பது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்ஸை இது குறிக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்போது இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், முக்கியமான பிரச்சனை, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் முதலாவது பிரச்சனை என்ன? நமக்கும் தேவனுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் தேவன் நம்மோடு கூட அதாவது ஐக்கியமாக இருக்க முடியாதுன்னா முதலாவது பிரச்சனை என்னது? சின், இல்லையா? அப்போது இந்த பாவத்தை ஆண்டவர் நீக்கினால்தான் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர் என்பது உண்மை. ஆனால் பாவத்திலே இருக்கிறவனோடு கூட ஆண்டவர் தொடர்ந்து வாசம் பண்ண முடியாது. அப்போது இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற பாவத்தை அவர் முதலாவதாக அவர் நீக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் முதலாவது எப்படி வந்தார்? முதலாவதாக ஆண்டவருக்கு என்ன பெயர் வைக்கணுமா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சித்த பிறகு அவர் இம்மானுவேல் தேவனாய் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் வெறும் ரட்சகராய் மாத்திரம் இருந்திருந்தால் அவர் நம்மோடு கூட கடந்து வந்திருக்க முடியாது. அவர் வெறும் இம்மானுவேல் தேவனாய் மாத்திரம் இருந்திருந்தால் அவர் நம்மை ரட்சித்திருக்க முடியாது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இஸ் போத் சேவியர் அண்ட் இஸ் ஆல்சோ இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது இயேசு என்கிற நாமம் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மீட்பின் கிரியை குறிக்கிறது. இம்மானுவேல் என்கிற நாமம் அவர் நமக்கு ரட்சிப்பை அளித்த பிறகு இந்த ரட்சிப்பை நாம் பரலோகத்துக்கு நாம் செல்லுகிற வரையிலே அதை நாம் நிறைவேற்றி முடிக்கும்படியாக இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூடவே அவர் கடந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நாம் ஆக்சுவலாக எப்படி கூப்பிடுறோம்? ரட்சகரே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி நாம் கூப்பிடுகிறோம். அப்போ இயேசு என்கிற நாமத்தில் உள்ள என்ன அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால் சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்த அந்த கிரியையை நாம் கிளைம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். ஆமேன். இன்றைக்கு இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறோமோ ஆக்சுவலாக நம்ம எப்படி கூப்பிட்றோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆமேன். ஒரு வசனத்தை வாசிவோம். மார்க் 10 47 மார்க் 10:47. ஆமேன். அப்போது இந்த குருடன் எப்படி கூப்பிட்டான்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ இயேசுவே என்றால் ரட்சகரே என்று சொல்லி அர்த்தம். அப்போது இந்த மனுஷன் இவன் ஒரு குருடனாக இருக்கிறான். இயேசுவே ரட்சகரே என்று சொல்லி இவன் அழைக்கும் பொழுது இவன் ஆக்சுவலாக என்ன கூப்பிட்றான் அப்படின்னா ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அழைக்கிறான். ஆண்டவரே என்னுடைய உலகம் முழுவதும் இருளாக இருக்கிறது, நான் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இயேசுவே ரட்சகரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவனை அந்த இருளிலிருந்து ஆண்டவர் அவனை இந்த ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4 12 அப்போஸ்தலர் 4:12. ஆமேன். ஆமேன். அவராலே என்று என்றால் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ரட்சிப்பை கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை. அவராலே அன்றி ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை. அப்போ நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை.
இட் அப்ளைஸ் டு கிறிஸ்டியன்ஸ், இட் அப்ளைஸ் டு ஆல் அதர் ரிலீஜன். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, இயேசு என்கிற அந்த ஒரு நாமத்தை தவிர ரட்சிப்பை அடைவதற்கு, பாவத்தை நீக்கி நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு வேறே நாமம் இந்த பூமியின் கீழே, வானத்தின் கீழே இந்த பூமியிலே வழங்கப்படவில்லை. ஆமென். அப்போது யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார். ஏனென்றால் இயேசுவே என்றால் ரட்சகரே என்று சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர் 2:21 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவன், ஆங்கிலத்தில் எப்படி போட்டுன்னா, those who call upon his name shall be saved. இயேசுவே என்று சொல்லி யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவருக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், தெரியுமா, என் ஆண்டவர் என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னோட கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேல் தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவேளை ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவேளை இங்கே இருக்கலாம். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னோட கூட இருக்கிறார், இன்றைக்கு என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார், அவர் இம்மானுவேல் தேவன் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் நம்ம இந்த வேலையில் நம்ம வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சொல்லி ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாகவே தான் வருகிறது. இன்றைக்கு இந்த செய்தி முடிந்தவுடனே நாம் எடுக்க போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சரி, அவை எல்லாமே இயேசு என்கிற ரட்சகர் என்கிற நாமத்தை உயர்த்துவதற்காகவே தான் நாம் எங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக இம்மானுவேல் தேவன் இந்த நொடி வரைக்கும் என்னை நடத்தி வந்தார், அந்த இம்மானுவேல் தேவனை ஆராதிக்கவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு கூட, என்கிற ஒரு பயபக்தியோடு கூட இந்த நாளில் நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எப்படி நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோமோ, இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் நம்ம ஆக்ட் பண்ண போகிறாங்க, நாம் எல்லாரும் மகிழ்ந்து அவர்களை உற்சாகப்படுத்த போகிறோம், மகிழ்ந்து களி கூற போகிறோம். இந்த மகிழ்ச்சி நமக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு இம்மானுவேல் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர் மகிழ வேண்டும். ராமேன் சொல்லுமா, அவர் சந்தோஷப்பட வேண்டும், அவர் களி கூற வேண்டும். ஒரு துளியாகலும் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது. இது மகிழ்ச்சியான நாள், இது ரட்சிப்பை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற நாள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த நாளில் ஆண்டவர் ஒரு துளியாகிலும் மனஸ்தாபப்படக்கூடாது. ஆமென். ஏனென்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக மாத்திரமே, இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துவதற்காக மாத்திரமே, இம்மானுவேல் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக மாத்திரமே இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. ஆகவே அவர் பெருக வேண்டும், நாம் எல்லாரும் சிறுக வேண்டும். God bless you all.